ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, இன்றைக்கு ஜூன் 13ஆம் தேதி பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய பெருவிழா. பதுவை நகர் என்பது இத்தாலிய நாடு, வட இத்தாலியில் இருக்கக்கூடிய அற்புதமான புகழ்பெற்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் ஏராளமான மக்கள் இன்றைக்கும் வந்து கொண்டிருப்பார்கள். புனித அந்தோணியாருடைய உடலானது அங்கே தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதோடு அவருடைய அந்த நாவு அழியாமல் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய இயேசுவின் சாட்சியாக நிற்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான புனிதர். அவரை பல பெயர்களில் அழைப்பார்கள். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று, வெகுஜன மக்களின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் என்று, பில்லி சூனியம் மாந்திரியம் கட்டுக்களிலிருந்து விடுதலை தருபவர் புனித அந்தோணியார் என்று, அற்புத குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்றவர் புனித அந்தோணியார் என்று, காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுப்பவர் புனித அந்தோணியார் என்று, இப்படி பல அடைமொழிகளில், அதிலும் இன்னும் கூடுதலாக த ஹேமர்ஸ் ஆஃப் த ஹெரட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பதிதிர்களின் சமிட்டி தமிழில். அப்படி என்றால் தப்பறை கொள்கையிலிருந்து விடுதலை தரக்கூடிய அல்லது சமிட்டி போல அவர் திரு அவைக்கு எதிராக வரக்கூடிய தப்பறை கொள்கையை முழக்கமிடக்கிறது. ஹேமர்ஸ் ஆஃப் த ஹெரட்டிக்ஸ் என்று 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் போர்ச்சுகல் லிஸ்பன் நாட்டில் பிறந்தவர் தான் புனித அந்தோணியார். அப்பொழுது இருந்த 9ஆம் கிரிகோரியார் புனித அந்தோணியாரை ரொம்ப அழகாக புகழாரம் சுட்டுகிறார். அவருடைய விவிலிய அறிவு, அவருடைய போதிக்கும் திறன், இதையெல்லாம் வைத்து இஸ் அ மேன் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்கிறார். உடன்படிக்கையின் பெட்டகம் புனித அந்தோணியார் என்று. ஆக புனித அந்தோணியாருக்கு பல அடைமொழிகள் இருந்தாலும் 2 அடைமொழிகளை நாம் எடுத்து நாம் சிந்திக்கலாம். ஒன்று த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் பெட்டகம். 2வது கோடி அற்புதர். ஆக அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கையின் பெட்டகம், அது ஆர்க் ஆஃப் த கவனன்ட். புனித அந்தோணியார் ஒரு தலைச்சிறந்த போதகர். இதுவரை திரு அவையில் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மறை வல்லுநர்கள், எத்தனையோ விதமான இறையலார்கள் இருந்தாலும் த பெஸ்ட் ஆஃப் த எவர் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து புனித அந்தோணியார் தான். பர்டிகுலர் ஆஃப் ஹிஸ் ப்ரீச்சிங், அவருடைய பவர்ஃபுல்லான இறை வார்த்தை, விவிலிய அறிவு, அது எடுத்து சொல்லுகின்ற விதம் எந்த அளவுக்கு என்றால், புனித அந்தோணியார் அவர் அந்த ஆலயத்தில் மறைவுரை ஆற்றுகிறார் என்றால் கோவிலில் இடமே பத்தாது. அது மட்டுமல்ல, சாயங்காலம் அவர் மறைவுரை ஆற்றுகிறார் என்றால் காலையிலிருந்து மக்கள் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். சோச்சலம் நிரம்பி வழியும். யார் கேட்க வருவார்கள்? சாதாரண மக்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், ஆயர்கள் கூட அங்கு அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். பிறகு புனித அந்தோணியார் பேசுகிறார், இறைவார்த்தை எடுத்துரைக்க என்றால் அந்த டவுன்ஷிப் ஃபுல்லாகவே கடைகள் எல்லாம் மூடப்படும். அவ்வளோ ஒரு த பவர்ஃபுல் பர்சன். அப்படின்னா பார்த்துங்க, அவருடைய இறை வார்த்தை, நானும் விவிலியத்தினுடைய அறிவு. ஆக அவருடைய பேசுகின்ற அந்த இறை வார்த்தை மக்களை, எவ்வளோ மக்களை மனமாற்றி உள்ளத்தை ஊடுருவக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சின்ன உதாரணம், அதாவது புனித அந்தோணியார் இறந்த பிறகு ஒரு வயதான நபர் தன்னுடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். ஆக புனித அந்தோணியார் மறைவுரை ஆற்றுகிறார். நாங்களெல்லாம் ஒரு திருடர்கள், கொள்ளையர்கள், பிக் பாக்கெட் அடிப்பதற்காக நாங்களெல்லாம் ஒரு கூட்டமாக வந்தோம். ஆனால் புனித அந்தோணியாருடைய மறைவுரை இவ்வாறு சொல்லுகிறது, ஆக மனம் மாறுங்கள், நீங்கள் மனம் மாறினால் முடிவில்லாத மகிழ்ச்சியை அடைவீர்கள், மனம் மாறவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அந்த வார்த்தை என்னை குத்தி ஊடுருவியது. ஆக நானும் ஒரு சில பேரும் மனமாறிடும் மகிழ்ச்சியாக இருந்தோம். சில பேர் அந்த தொழிலை மீண்டுமாக தொடர்ந்தார்கள், அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள் என்று ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அப்படி அந்தோணியார், அதாவது அந்த காலத்தில் அந்தோணியார் வாழ்ந்த காலத்தில் 2 மிக முக்கியமான சபைகள் இருந்தன. ஒன்று பிரான்சிஸ்கன் சபை, அவர்கள் உள்ளத்தை ஊடுருவக்கூடிய ஃபீலிங் லெவலில் இறைவார்த்தை எடுத்துரைப்பார்கள், உள்ளத்தின் உணர்வுகளை தூண்டி எழுப்பக்கூடிய. இன்னொரு சபை டொமினிக்கன் சபை, சுவாமிநாதர் சபை, அவர்கள் அறிவுபூர்வமாக பேசுவார்கள். இப்படி அந்தோணியார் உள்ளத்தையும் ஊடுருவார், அறிவுபூர்வமாகவும் அவருடைய இறை வார்த்தை இருக்கும். ஒரு கட்டத்தில் போர்ஜியஸ் என்கிற இடத்தில் இப்படி அந்தோணியார் பேசுகிறார். யாரை பற்றி என்றால், ஒரு ஆயரை கடிந்து கொள்கிறார். ஆயர் செய்கின்ற தவறை கடிந்து கொள், அந்த ஆயரும் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். திருப்பலி முடிந்தவுடன் ஆயர் இப்படி அந்தோணியார் இடத்தில் வந்து மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு மனம் மாறினார். அது மட்டுமல்ல, இப்படி அந்தோணியாருடைய மறைவுரையில் சமூக அக்கறை அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த காலத்திலெல்லாம் கந்து வட்டி வாங்குவார்கள், ஏழைகளை சுரண்டி
பிரபுக்கள் கந்துவட்டி, அந்த கந்துவட்டிக்கு எதிராக பேசுவார். அதுபோல் நிறைய ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தவர் தான் புனித அதனால் ஏழைகளின் பாதுகாவலர் புனித அந்தோணியார். அவ்வளோ ஒரு வல்லமையான வலிமையான அவருடைய பேச்சு. அடுத்து கோடி அற்புதர். அவர் செய்த புதுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஓராய் இருந்த பொழுதும் சரி இறந்த பொழுதும் சரி. சில புதுமைகளை நாம் கேட்கலாம். ஒன்று, லெமஜோஸ் என்கின்ற இடத்தில் பெரிய வியாழன் என்று மறையுரை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாயங்காலம் பொழுது அந்த நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய மடத்தில் திருப்புகழ் மாலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவருடைய டேர்ன் வருகிறது, அவர் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே அவர் இருப்பது ஓரிடத்தில், இன்னொரு இடத்தில் அவர் இருக்க வேண்டும். உடனே மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தவர் அமைதியாகி விடுகிறார். மீண்டுமாக மறைவுரை தொடர்கிறார். என்ன நடந்தது என்றால், அதே நேரத்தில் அங்கே தன்னுடைய திருப்புகழ் மாலையை சொல்லிவிட்டு மீண்டுமாக மறைவுரை. தட்ஸ் கால் பை லொகேஷன் என்று சொல்வார்கள். ஒரே நேரத்தில் இருடத்தில் இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வலிமை வாய்ந்தவர் தான் புனித அந்தோணியார். அது மட்டுமல்ல, ஒரு முறை மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கிறார். பயங்கரமாக இடி மின்னல் மழை பெய்கிறது. மக்கள் எல்லோரும் சலசலப்பு. அந்தோணியார் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இந்த இடத்தில் மழை பெய்யாது என்று. சுற்றி இடி மின்னலும் மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது. அந்தோணியார் இருக்கிற இடத்தில் மழையே இல்லை. இப்படி பல புதுமைகள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஸ்பெயின் நாடு லேனாட் என்கின்ற ஒரு இளைஞன் தன்னுடைய தாயை கோபத்தில் எட்டி உதைத்து விடுகிறான். பிறகு மனம் வருந்துகிறான். பிறகு மனம் வருந்து கோடாரி எடுத்து தன்னுடைய காலை வெட்டி கொள்கிறான். கால் துண்டாகிறது. இப்படி அந்தோணியார் இடத்தில் அம்மா போய் சொல்கிறாங்க. உடனே இப்படி அந்தோணியார் அவன் மனம் வருந்தியதால் மீண்டுமாக அந்த காலை சரிபடுத்தி கொடுக்கிறார். இதுபோல ஏகப்பட்ட புதுமைகள், கோடி அற்புதர். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியுடைய வாழ்க்கை வரலாற்றை அவ்வளவு அழகாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருப்பது என்னவென்றால், ஒரு 2 விஷயங்கள் புனித அந்தோணியுடைய வாழ்க்கையில். ஒன்று, அவருடைய தாழ்ச்சி, த சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. ரொம்ப எளிமை, ரொம்ப தாழ்ச்சி. இரண்டாவது, ஜப வாழ்வும் தவ வாழ்வும். இந்த 2 விஷயங்கள் புனித அந்தோணியாரை அவ்வளவு அழகான ஒரு புனிதராக, மனிதர் புனிதராக மாறுகிறார். அதாவது அவருடைய தாழ்ச்சி எப்படி என்றால், அவ்வளோ பெரிய போதகர், அவ்வளோ பெரிய வல்லமை படைத்தவர். ஆனால் சமையல் அறையில் முழங்கால் படியிட்டு அவர் சுத்தம் செய்வார், பாத்திரங்களை எல்லாம் கழுவார். ஸோ சிம்பிள். எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் தாழ்த்தி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கடவுள் உயர்த்தி கொண்டே இருப்பார்.